எனக்கும் இதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஏய் உங்க அம்மாடி. கரு கரு கரு. எங்கடி போன? சொல்லுடி. அது வந்து எங்க போனேன்னு கேட்டேன். ஸ்கூல் முடிச்சிட்டு ஏன் கையவே பிடிக்கிறியா நீ? உன் ஆட்டோல வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தா. எப்போ உன் கூட சேர்ந்தாலோ அப்பையில இருந்து அவ ஹேபிட்ஸே மாறிடுச்சு. என்ன மாறிச்சு மேடம்? என்ன மாறிச்சு? அவ என்ன போர்டு எக்ஸாம்க்கா படிச்சுன்னு இருக்கா? சின்ன குழந்தை மேடம் அவ. 4ஆம் கிளாஸ் தான் படிச்சுன்னு இருக்கா. ஸ்கூல் முடிஞ்ச உடனே யோகா கிளாஸ், யோகா முடிஞ்ச உடனே டியூஷன். உங்க வேலை பிரஷர்லாம் அந்த குழந்தை மேல திணிச்சுன்னு இருக்கீங்க மேடம் நீங்க. நல்லா சொல்ல நிக்கி. மா என்ன பாக்குற? அக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மா ஒரு தடவைச்சு நீ என்கிட்ட சிரிச்சு பேசிருக்கியாமா? எப்ப பார்த்தா லேப்டாப்பை கட்டி பிடிச்சி எழுதிட்டு இருக்க? நான் ஒழுங்கா சாப்பிடுறேன்னு கூட கவனிக்க மாட்டேங்கிற. ஆனா இவங்க அப்படி இல்லை. நான் 3 நாளைக்கு முன்னாடி நைட் என்ன சாப்பிட்டேன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் இவங்க கிட்ட தான் ஷேர் பண்றேன். லூசு மம்மி. ரித்தோ, பெரியவங்கள்ட்ட அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாரி நிக்கி. கடுப்பேத்துறாங்க மை லார்ட். சாரிங்க. அவ சொல்றதும் கரெக்ட் தான். நானும் வேலை வேலைன்னு சரியாவே அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். சாரி ரித்து. இனிமேல் நான் இல்லைனாலும் ஸ்கூல் விட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துரு. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடு. சரியா? வார்த்தையை மாற மாட்டேல. மாறினா நான் அக்காவுக்கு தத்து பிள்ளையே போயிடுவேன். எனக்கு ஓகே தான். மாற மாட்டீங்கல்ல? கண்டிப்பா மாட்டேன். வாங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்.